ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம வராண்டா ரேஸோட யூடியூப் சேனலில் புதுசாக ஒரு சீரிஸ் பார்க்க போகிறோம். வெளியில் போனாலே சரி, நான் எக்ஸாம் படிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஃபெயில் ஆகிட்டுன்றதுனால எல்லாருமே இன்னொரு இலக்காரமாக பார்ப்பாங்க. சுற்றி ரிலேட்டிவ்ஸ் யாருமே எங்களை ஒன்றாவே பார்க்கல. அவன் வந்திருக்கான இல்லையாருக்கும் மதிக்க மாட்டாங்க. அந்த அவமானங்கள் நிறையும் அவன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கான். பெரியவன் வேலைக்கு போகிறான், இவனுக்கு சின்னவனும் வேலைக்கு போகிறான். டிஎல்எஃப்ல செய்யறதுல இவன் மட்டும் போலன்னு ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணாங்க. என்னால் பதிலே சொல்ல முடியல. அப்பாவுக்கு எங்கே விவசாயம்லாம் எதுவும் தெரியாது, விவசாயம் பண்ண முடியாது இந்த இடத்துல. அதனால் அப்பா வந்து செக்யூரிட்டி வேலைக்கு போக ஆரம்பிச்சார் ஒரு 3 இயர்ஸ். அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த நேரத்தில் கண்டிப்பாக அரசு வேலையை வாங்கணும். அரசாங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துலேருந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நான் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன். லாஸ்ட்டாக வெளியான குரூப் 4 ரிசல்ட்டில் 627க்கு மேற்பட்ட நம்ம மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த சீரீஸில் அவங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் அவங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, அவங்க கஷ்டமான சூழ்நிலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படிங்கிறதான் இந்த சீரீஸில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ மணப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம மாணவர் ராம் அவர்கள் வீடு தான் வந்திருக்கோம். இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போக போகிறோம். அவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணார், அவரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இந்த வீடியோஸை தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க ராம் அவர்கள் வீட்டுக்குள்ளே நம்ம போகலாம். என்னோட பேர் ராம். ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷன் வந்து நான் 2020 மார்ச்சில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2022 ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ணது குரூப் 2 எக்ஸாம். அதில் ப்ரிலிமினரி நான் கிளியர் பண்ணிட்டேன். பட் என்னால் மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியல. அடுத்த எக்ஸாமை என்னால் குரூப் 4 நான் அட்டன் பண்ணேன். அதே 2022. அதில் 200க்கு 165 கொஷின் நான் கரெக்டாக போட்டுருந்தேன். ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல. ஸோ வரிசையாக 2 தோல்விகளை சந்திச்சு நான் கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்ற ஒரு வெற்றியோடு என்ன பண்ணேன், திரும்ப அடுத்து எஸ்ஏ எக்ஸாம் இருந்தது, சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாம் நான் எழுதினேன். ஆனால் ரிட்டனில் நல்ல மார்க்கே எடுத்தேன். 70க்கு 64 மார்க் நான் எடுத்திருந்தேன். ஆனால் ஃபிசிக்கல் ட்ரை பண்ணேன், எல்லாமே நல்ல சிங்கிள் ஸ்டார் மட்டும்தான் போட முடிஞ்சுது. ஸோ வரிசையாக 3 தோல்விகளுமே என்னை பயங்கரமாக டிமோட்டிவேட் பண்ணிடுச்சு. ஆனால் சுற்றி இருக்க எல்லாருக்கும் நான் படித்தான் ஆனால் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ வெளியில் அம்மா அப்பா முன்னாடி போய்ட்டு அந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணால் அவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத நேரத்தில் தனியாக உட்காந்து நான் நிறைய முறை அழுதுருக்கேன். நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஏன் அப்படி ஆச்சு, ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது, ஒரு 10 கொஷனில் மிஸ் ஆகிருந்தால் பரவாயில்ல, கிட்ட வந்து 2 கொஷின் கரெக்டாக நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய முறை உட்காந்து அழுதுருக்கேன். ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா திரும்ப கண்டிப்பாக இன்னொரு எக்ஸாம்லாம் நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். நம்ம இந்த ஃபீல்டு விட்டு விலகிட்டா எல்லாரும் என்ன நம்ம சொல்லுவாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்க ஆரம்பித்தான், எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான், அவனால் முடியல போல், அதனால் இப்போ வேறு வேலைக்கு போகிறான்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த இடத்த விட்டு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு இருந்தேன். நான் வெறியோடு எந்திரிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். அடுத்து வரக்கூடிய 2024 எக்ஸாமில் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் நான் அப்போ ஜெயித்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, வெளியிலலாம் போகும்போது சரி, ரிசல்ட் வரும்போது வெளியில் போனாலே சரி, நான் எக்ஸாம் படிக்கிறது எல்லாருக்குமே தெரியும், சொந்தக்காரங்க எல்லாருக்குமே. வெளியில் போனால் எக்ஸாம் படித்து என்ன ஆச்சுன்னு எல்லாருமே கேட்பாங்க. ஸோ நான் இந்த நம்பர் ஆஃப் கொஷின் போட்டு இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஃபெயில் ஆகிட்டுன்றதுனால எல்லாருமே இன்னொரு இலக்காரமாக பார்ப்பாங்க. என்னால் முடியல, என் உட்காந்து படிச்சுட்டே இருந்தான், எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னால் லஞ்சம் கொடுத்தா மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்படின்ற ஒரு நெகட்டிவான தாட்டில் எல்லாருமே இருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சினாலே 10 லட்சம் பேர் எழுதுறாங்க, அதெல்லாம் எப்படி இவன் போய் ஒரு ஆளாக உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்துச்சு. ஆனால் நான் அது எதுவுமே பொருட்படுத்தலை. ஆனால் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட திரும்ப நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் 2024 ரிலீஸ் பண்ணாங்க ஜனவரி மாதம். ஸோ உட்காந்து ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த வாட்டி நடந்த குரூப் 4 எக்ஸாமில் 200க்கு 170 கொஷின் நான் கரெக்டாக போட்டுருக்கேன். ஓகேங்களா. நான் வந்து எய்ம் பண்ணுற டிபார்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்னோட எய்ம். ஸோ 2020 நான் அப்போ தான் டிகிரி முடித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கிற நேரத்திலே பார்த்தீங்கன்னா, அடிக்கடி என்னோடய வீட்டு விஷயமா நான் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போவேன். இப்போ போகும்போது அங்கே இருக்க ஆஃபீஸர்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகிடும், நம்மளும் இதேமாரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக போய்ட்டு உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு எண்ணம். அதனால் டிகிரி முடிச்சோன்னே என்ன பண்ணேன், ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு என்னென்னு. அப்போ வந்து என்னோடய ப்ரிப்பரேஷன் குரூப் 4 குரூப் 2ன்னு சொல்லிட்டு 2020 நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்குன்னு ஒரு சின்ன காதல் இருந்துச்சு. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டா கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஈஸியாக பொண்ணு கொடுத்துருவாங்க அப்படின்ற தைரியத்தினால நானும் அதனால் கவர்மெண்ட் ஜாப்பை சூஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பித்தேன்.
எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பசங்க. எனக்கு அண்ணா ஒருத்தன் இருக்கான், தம்பி ஒருத்தன் ட்வின்ஸ். அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் 4 இயர்ஸாக படிக்கும்போது அவங்க தான் என்ன நிறைய பூஸ்டப் பண்ணாங்க. ஸோ வரிசையாக தோல்வியில் சந்திக்கும் போது உன்னால் கண்டிப்பாக படிக்க முடியும்னு சொல்லிட்டு அண்ணாவும் சரி என்னுடைய தம்பியும் சரி ஸோ நிறைய மோட்டிவேஷன் அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னுடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவண்ணாமலையில் செய்யார் பக்கத்தில் வெங்கலத்தூர் அப்படின்னு ஒரு கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். அந்த இடத்துல வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நாங்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். அந்த இடத்துல அப்பா வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய முழு தொழில் அதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய அண்ணாவுக்கும் தம்பிக்கும் காலேஜ் வேலைன்னு சொல்லிட்டு சென்னையில் கிடச்சதுனால ஸோ அந்த கிராமத்துலேருந்து நாங்கள் சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணோம். அந்த நேரத்தில் அப்பாவுக்கு இங்கே விவசாயம்லாம் எதுவும் தெரியாது, விவசாயம் பண்ண முடியாது இந்த இடத்துல. அதனால் அப்பா வந்து செக்யூரிட்டி வேலைக்கு போக ஆரம்பித்தார் ஒரு 3 இயர்ஸ். அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, அப்பா வந்து விவசாயம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார், இங்கே வந்து வேறு வேலை இல்லைன்றதுனால செக்யூரிட்டி வேலைக்கு போகிறாருன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த நேரத்தில் கண்டிப்பாக அரசு வேலையை வாங்கணும், அரசாங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துலேருந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும், அவருடைய ஆசையை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு விடாமுயற்சியோடு நான் படிச்சுட்டே இருந்தேன். ஸோ வரிசையாக 3 தோல்விகள், 4வது முறை நான் இப்போ ஜெயிச்சு நிற்கிறேன். இதை பார்த்தோன்னே என்னோட அப்பாவுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்து சொல்ல முடியாத சந்தோஷம். எங்கள் பெரிய பையன் வேலைக்கு போயிட்டான், சின்ன பையனும் வேலைக்கு போயிட்டான். இவன் நினச்சி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அவனுடைய வாழ்க்கை எப்போ நல்லா ஆகணும் ரொம்ப கவலை எனக்கு. நாங்கள் வந்து மிடில் கிளாஸு, எங்கள் பக்கத்தில் யாருமே கவர்மெண்ட் ஜாப்பே போனதில்லை. சரி இவனை படிக்க வச்சு இவனுடைய ஆசை அது, அவனுங்களாம் ஒரு லைனுக்கு போயிட்டாங்க, இவன் வந்து ஒரு லைனுக்கு போக முடியலையான்னு ஒரு பெரிய கனவாக இருந்தது. இவன் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு எங்களுக்கு ஆசை. சரி 4 வருஷம் முடிஞ்சிச்சு, இப்போவாது பாஸ் பண்ணிடணும், நான் பண்ணிடுவோமான்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தான். அதுக்குள்ளே கல்யாணமும் வந்துடுச்சு. கல்யாணத்துக்கு போகிற இடத்துலாம் வேலைக்கு போகாமல் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போகிற நிறைய பேர் கேட்டாங்க. அதையும் தாண்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். வச்ச உடனே பாஸ் பண்ணிட்டோம். அதனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த நாளுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சம் திட்டுவார், ஆனால் அவருக்கும் ஆசை, சரி நம்ம பக்கத்தில் நான் தான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், என் பசங்க நல்லா இருக்கணுன்றதுனால அவருக்கும் ஆசை. ஆனால் அவர் குடும்ப சூழ்நிலைக்காக நீ எப்படா வேலைக்கு பார்ப்பாருன்னு கேட்டுக்கினே இருப்பார். இப்போ வந்துட்டு பாஸ் ஆனதும் அவருக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் கஷ்டப்பட்டதோ இவங்க கஷ்டப்பட்டதோ வீண் போகலை. நல்லா எங்களுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். எங்கள் கனவு நிறைவேற்றிட்டோம். எங்கள் சொந்தக்கார நிலைமையில் நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ கண்டிப்பாக பசங்க நம்பிக்கை வச்சாங்கன்னா கண்டிப்பாக படிக்க வைங்க. அவங்க நம்பிக்கையை கெடுக்காதீங்க, அவங்க நல்லா படிப்பாங்க. பசங்க படிக்கிறாங்கன்னா எத்தனை வருஷம் வேணாலும் விட்டு கொடுங்க. அவங்க வாழ்க்கைக்கு அவங்க எதிர்காலத்துக்கு கனவை கூட இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே. யார் என்ன வேணாலும் சொல்ல, 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 4 வருஷம். அண்ணா வேலைக்கு போகிறான், தம்பி வேலைக்கு போகிறான். அண்ணா வேலைக்கு போகிறது கூட யாருக்குமே பெருசாக தெரியாது. ஆனால் தம்பி வேலைக்கு போகிறான், நீ வேலைக்கு போகலன்ட்டு ரிலேட்டிவ் சொன்னால் பரவாயில்ல, இல்லை ஊரில் யாருன்னா சொன்னால் பரவாயில்ல, வீட்லேயே அவ்வளோ சண்டை நடக்கும். இவன் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. நான் வந்து சொன்னேன், நீ கண்டிப்பாக பாஸ் பண்ணிட்டு வருவிடா அப்படின்னு சொன்னேன். இப்போ கூட நான் நல்ல சேலரி தான் வாங்குறேன், நல்ல பேக்கேஜில் இருக்கேன், ஐடியில் இருக்கேன். ஆனால் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு அந்த ஒரு பேர் எடுத்தாலே யாருக்காக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் அப்படி அந்த சேலரிலாம் யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த பேர் ஒன்று போதும். அதுதான் இவன் நினச்சான். ஃபுல்லாக இவன் படித்தான். டெய்லி நைட்டு தூங்குறப்ப காலையில் எழுந்திக்கிறப்ப ஃபுல் டே கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு அதே தான் நினச்சிட்டு இருந்தான். ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தான். சுற்றி ரிலேட்டிவ்ஸ் யாருமே எங்களை ஒன்றாவே பார்க்கல. யாராக இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட என்கிட்ட வந்து என்னப்பா வேலைக்கு போனியா, எப்படி இருந்தது வேலை, எப்படி இருக்குது, ஓகே நல்ல சேலரி வாங்குறியா, ஓகே அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் இவன் போனான்னா இவன் வந்திருக்கானா இல்லையான்னு கூட மதிக்க மாட்டாங்க. அந்த அவமானங்கள் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஸோ அது நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது இந்த 4 வருஷத்தில். ஸோ ஒரு டெம்பரரியாக 1 வருஷம் 2 வருஷம் தான் பரவாயில்ல, 4 வருஷம் அந்த அவமானங்கள்லாம் சந்திச்சு சுற்றி இருக்க ரிலேட்டிவ் சந்திச்சு ஒரு வாட்டியும் போகிறப்ப பாஸ் பண்ணிட்டியா இல்லை நல்லா படிப்பா அப்படின்னு சொல்ல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு போனால் இவனை தான் ஃபுல்லாக எல்லாருமே நல்லபடியாக பேசுவாங்க. ஸோ அது வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ அவமானங்கள் இருக்குது. வாங்கினதுக்கப்புறம் அவங்க லைஃபே வேறு மாதிரி மாறிடும். இவன் கவர்மெண்ட் வேலையே வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரே கண்ட்ரோல்லையே படித்தான். எனக்கு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. என்னங்க பையன் வேலைக்கு போறியா, பையன் வேலைக்கு போனா ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணுறதை வச்சு நான் என்ன பண்ண முடியும். ஆனால் நான் பட்ட கஷ்டத்துக்கு என் பசங்க யாரும் படக்கூடாது. எல்லா அப்பாவும் அதான் நினைப்பாங்க, அதை தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் சார். அது வந்து நான் சொல்லிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சந்தோஷமாகி போச்சு. ஏதோ நம்ம ஆள் 3 பேரில் ஒரு ஆள் கவர்மெண்ட் வேலை கிடைக்குதா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இறைவனை வந்து வேண்டிக்கிறேன். நான் நல்லா இருக்கணும் பரவாயில்ல அப்படின்னு.
ஆமாம் சார், ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். பதில் சொல்ல முடியல சார். பெரியவன் வேலைக்கு போகிறான், இவனுக்கு சின்னவனும் வேலைக்கு போகிறான், டிஎல்எஃப்ல செய்கிறப்பில்ல. இவன் மட்டும் ஏன் போலன்னு ரொம்ப நம்மளை டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணாங்க. என்னால் பதிலே சொல்ல முடியல. இவனை ரொம்ப ரொம்ப இது பண்ணிட்டேன். எப்பவுமே வந்த வீட்டுக்கு வந்த உடனே நான் ஓடி இந்த வரேன், சைக்கிள் எடுத்துன்னு வரேங்க. நான் அப்படிலாம் போய் நான் வரேன், இவன் வீட்டில் இருந்து சொல்ல படிக்கிறேன்னு 4 வருஷமாக படிச்சுருக்கிறாப்புல. இந்த காலேஜின்னு நின்னதுலேருந்தே படிச்சுன்னு. அது எப்படியோ இன்னைக்கு பாஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு எப்படி தெரியல. படிக்கணுன்ற ஒரு நோக்கம் இருந்ததுன்னா எங்கே இருந்தாலும் படிக்கலாம், யாராக இருந்தாலும் படிக்கலாம். அதை பற்றி இவங்க தான் படிப்பாங்க, வசதியானவங்க படிப்பாங்க, கம்மியாகிறவங்க படிப்பாங்கன்ற கதைலாம் இல்லை. முடியாதுன்னு உட்காரக்கூடாது. அது மாதிரி அளவுக்கு இருந்தாங்கன்னா வீட்டில் யாராக இருந்தாலும் இந்த வருஷம் இல்லைங்க, எத்தனை வருஷம் பார்த்தாலும் அவங்களுக்கு வெற்றி தான், தோல்விக்கு இடமே இல்லை. எனக்கு இவங்க மேல இருந்த நம்பிக்கை அது எப்பவுமே தூரத்துல இருந்து ஒருத்தவங்களை பாக்குறத விட பக்கத்துல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் உணர்வு பூர்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் பக்கத்துல இருந்து ஒரு சிலர் அவங்க படிக்கிறத வச்சு பாத்துக்கலாம். அது மாதிரி அவங்க படிக்கும் போதே அது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, ஓகே, அவங்க இதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே நான் அப்புறம் படிச்சு முடிச்சுட்டு நான் ஒர்க் போகும்போது அவங்களுக்கு சப்போர்ட் இதை நீங்க படிங்க பாத்துக்கலாம் வீட்டுல சப்போர்ட் பண்ணாங்க, நானும் சப்போர்ட் பண்ணேன். அது எந்த தைரியம் இன்னமும் எனக்கு அது ஃபீல் பண்றேன். நான் அவ்வளவு ஃபீல் பண்ண வார்த்தையே எனக்கு வர மாட்டேங்குது. ஆனா நான் என்னோட ஃபீலா இருக்கு எனக்கு. ஓகே, அவரால் முடியும் அப்படின்னு நான் நம்பினேன். அதனால அவரை கல்யாணம் பண்ணிட்டு ஓகே. ஒருத்தவங்களுடைய நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன் நான் இது வரைக்குமே. இவரோட ஃபெயிலியர்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய சக்ஸஸ் அது பார்க்கும்போது அது இன்னமும் அதை ஃபீல் பண்றேன். நான் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எனக்கு கல்யாணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நான் வேலைக்கு போகலை. வேலைக்கு போகிறதுனால பார்த்தீங்கன்னா பொண்ணு கொடுக்குறதுக்கு நிறைய யோசிச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்ற ஒரு காரணம். என்னோடய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நான் வேலைக்கு போகிறேன், கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட சரி நான் இன்னும் படிக்க வைக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன் சொல்லி என்னோடய ஒய்ஃப் தான் நிறைய எனக்கு பூஸ்டப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அம்மாவும் சரி கண்டிப்பாக உன்னால் முடியும்டா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட படின்னு சொல்லிட்டு இவங்களும் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய நம்பிக்கையை நானே இன்றைக்கி காப்பாற்றிட்டேன். இன்றைக்கி நான் ஜெயிச்சிட்டேன்.